வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஸ்டேட் பார்ட்டிஸ். Other than these seven parties, so most of the major parties of the country are classified by the election commission as state parties. இந்த செவன் பார்ட்டிஸை தவிர்த்து மற்ற பார்ட்டிஸை மேஜர் பார்ட்டிஸ் வந்து யார் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கிளாசிஃபை பண்றாங்க, ஸ்டேட் பார்ட்டிஸ்னு சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. பட் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸை எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ சர்டன் கிரைட்டீரியாஸ் இருக்கு, சர்டன் கண்டிஷன்ஸை வச்சு தான் ஒரு பார்ட்டிஸை வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாங்க. அதை நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்தாச்சு. தீஸ் ஆர் காமன்லி ரெஃபர்டு டு ஆஸ் ரீஜனல் பார்ட்டிஸ். இப்போ இந்த ஸ்டேட் பார்ட்டிஸை நம்ம ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Yet these parties need not be regional in their ideology or outlook. ஸோ இந்த பார்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேஷனல் லெவலில் இருக்கல அந்த நேஷனல் லெவலில் இருக்கிற ஐடியாலஜிஸ் கூட இவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சம் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ் ஆர் ஆல் இண்டியா பார்ட்டிஸ் தட் ஹேப்பன் டு ஹேவ் சக்சீடட் ஒன்லி இன் சம் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு சில பார்ட்டிஸ் வந்து ஆல் இண்டியா பார்ட்டிஸ்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. Parties like the Samajwadi Party and the Rashtriya Janata Dal have national level political organization with units in several states. இப்போ இந்த சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டி இவங்களுக்கு நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கு. இதோட யூனிட்ஸ் வந்து செவரல் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டியுமே நேஷனல் பார்ட்டியா வந்து ரெக்கக்னைஸ் ஆகல. பட் ஆனால் நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இது வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ சம் of these parties like Biju Janata Dal, Sikkim Democratic Front, Mizo National Front and Telangana Rashtra Samiti. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ். ஓகே, இவங்க ஆர் கான்சியஸ் அபவுட் their ஸ்டேட் ஐடென்டிட்டி. இவங்களுடைய ஸ்டேட்டுக்குரிய கான்சியஸாக இவங்க ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து கான்சியஸாக இருப்பாங்க. ஓவர் த லாஸ்ட் 3 டிகேட்ஸ். இப்போ இந்த டிகேட் அப்படின்னு சொல்றது 10 இயர்ஸ். ஒரு டிகேட்டுக்கு 10 இயர்ஸ். அப்போ ஓவர் த லாஸ்ட் 3 டிகேட்ஸ் அப்படின்னா 30 இயர்ஸ். த நம்பர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அதிகமாக ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த 30 வருஷமா வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ திஸ் மேட் தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பொலிட்டிக்கலி மோர் அண்ட் மோர் டைவர்ஸ். ஸோ அதனால பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பொலிட்டிக்கல் வைஸாக டைவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. No one national party is able to secure on its own majority in the Lok Sabha. So ஒரு சிங்கிள் நேஷனல் பார்ட்டி அவங்களுடைய ஓன் மெஜாரிட்டியை செக்யூர் பண்ண முடியல லோக்சபா எலெக்ஷன்ல until 2014. As a result, the national parties are compelled to form the alliance with the state parties. அதனால இந்த நேஷனல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸோட அலையன்ஸ் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. Since 1996, nearly every one of the state parties has got an opportunity to be a part of one or the other national level coalition government. இப்போ இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. ஏதாவது ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் கூட கொலிஷன் வச்சு அலையன்ஸ் வச்சு கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. திஸ் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் த டெமோக்ரஸி இன் அவர் கண்ட்ரி. ஸோ இதனால ஃபெடரலிசம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது, டெமோக்ரஸியும் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ சேலஞ்சஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். We have seen how crucial political parties are for the working of democracy. ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். டெமோக்ரஸியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சின்ஸ் பார்ட்டிஸ் ஆர் தி மோஸ்ட் விசிபிள் ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி, it is natural that people blame parties for whatever it is wrong with the working of democracy. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு விசிபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றத நம்ம படித்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விசிபிள் ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெமோக்ரஸியில் ஏதாவது ராங் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை blame பண்ணுவாங்க. All over the world, people express strong dissatisfaction with the failure of political parties to perform their functions well. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து அவங்க சரியா பண்ணலை, அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? மக்கள் வந்து ஒரு அதிருப்தியை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
This is the case in our country too. இதுதான் நம்ம கண்ட்ரிலையும் நடக்குது. Popular dissatisfaction and criticism has focused on four problems areas in the working of political parties. So political parties எங்கெங்கெல்லாம் வந்து dissatisfaction ஆக்கப்படுறாங்க இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கிரிட்டிசிசம் ஆகுது அப்படின்றத பார்த்தா நாலு ப்ராப்ளம்ஸில் வந்து 4 இடத்துல வந்து அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, கிரிட்டிசிசம் வந்து ஆறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் need to face and overcome these challenges in order to remain effective instrument of democracy. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கணும் டெமோக்ரஸியில் அப்படின்னா அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் இஸ் லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி வித்தின் பார்ட்டிஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ். ஸோ இங்கே இன்டர்னல் டெமோக்ரஸி அப்படின்றது லேக்காக இருக்குது, குறைஞ்சிருக்கு. பார்ட்டிஸ்குள்ள வந்து ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி இல்லை. ஆல் ஓவர் த வேர்ல்ட் தெர் இஸ் எ டெண்டன்சி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டுவர்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் ஒன் ஆர் ஃபியூ லீடர்ஸ் அட் தி டாப். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து அவங்க பவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருக்கிற இந்த லீடர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் வந்து இருக்கும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லும்போது அதோட காம்போனன்ட்ஸ் யார் யாருன்னு நம்ம படித்தோம். லீடர்னு சொன்னோம், ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு சொன்னோம், ஃபாலோயர்ஸ்னு சொன்னோம். ஸோ இதில் பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா லீடர் கிட்ட இருக்குது. ஸோ பார்ட்டிஸ் டு நாட் கீப் மெம்பர்ஷிப் ரிஜிஸ்டர்ஸ். ஸோ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ரிஜிஸ்டரை வந்து இவங்க வச்சுக்கிறது கிடையாது. ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். டு நாட் ஹோல்டு ஆர்கனைசேஷனல் மீட்டிங்ஸ் வந்து சரியாக கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஆர்கனைசேஷனல் மீட்டிங் வந்து சரியாக கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் டு நாட் கண்டக்ட் இன்டர்னல் எலெக்ஷன்ஸ் ரெகுலர்லி. இன்டர்னல் எலெக்ஷன்ஸ் வந்து சரியாக ரெகுலராக வந்து கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. Ordinary members of the party do not get sufficient information on what happens inside the party. ஸோ இப்போ இங்கே ஆர்டினரி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லும்போது லீடர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ஃபாலோயர்ஸை வந்து ஆர்டினரி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆர்டினரி மெம்பர்ஸ்க்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது கிடையாது. உள்ளே வந்து என்ன நடக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது கிடையாது. தே டு நாட் ஹாவ் த மீன்ஸ் ஆர் த கனெக்ஷன்ஸ் நீடட் டு இன்ஃப்ளூயன்ஸ் த டிசிஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்காததுனால டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்களால பண்ண முடியறது இல்லை. As a result, the leaders assume greater power to make decisions in the name of the party. ஸோ இப்போ டிசிஷன் மேக்கிங் வந்து அங்கே வந்து மெம்பர்ஸ்க்கு எடுக்காததுனால லீடர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லீடர்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுனால அவங்களுக்கு கிரேட்டர் பவர் இருக்குது அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறாங்க. சின்ஸ் ஒன் ஆர் ஃபியூ லீடர்ஸ் எக்ஸசைஸ் paramount பவர் இன் த பார்ட்டி, தோஸ் ஹூ டிஸ்அக்ரி வித் டிஃபிகல்ட் டு கண்டினியூ இன் த பார்ட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து அதிகமான பவர் இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து அதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. டிஸ்அக்ரினா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாதவங்க அந்த பார்ட்டியில் கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். மோர் தேன் லாயல்ட்டி டு பார்ட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ், பர்சனல் லாயல்ட்டி டு த லீடர் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து யாருக்கு லாயல்ட்டியாக இருக்கணும், எதுக்கு லாயல்ட்டியாக இருக்கணும், எதுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதோட பிரின்சிபல் அண்ட் பாலிசிஸ் அதுக்கு தான் லாயல்ட்டியாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு லீடருக்கு வந்து லாயல்ட்டியாக இருப்பாங்க, பர்சனலாக வந்து விசுவாசமாக இருப்பாங்க லீடர் கிட்ட. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சேலஞ்சில் பார்க்கலாம். So next one, the second challenge. The second challenge of dynastic succession is related to the first one. So in the dynastic succession, இதை வந்து first challenge ஓட relate பண்றாங்க. Since most political parties do not practice open and transparent procedures for their functioning, there are very few ways for an ordinary worker to rise to the top in a party. So இந்த political parties வந்து என்ன நடக்குது அப்படின்றத transparent procedure இல்லைனா ஓப்பனாக நடந்துக்கிறது இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர் இல்லாததுனால இந்த ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சமான வழிகள் தான் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ரைஸ் அப் ஆகிறதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சில வழிகள் தான் இருக்குது. தோஸ் ஹூ ஹேப்பன் டு பி த லீடர்ஸ் ஆர் இன் எ பொசிஷன் ஆஃப் அன்ஃபேர் அட்வான்டேஜ் டு ஃபேவர் பீப்புள் க்ளோஸ் டு தம் ஆர் ஈவன் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த லீடர்ஸ் வந்து அவங்க பொசிஷனில் இருக்கிறதுனால, பவரில் இருக்கிறதுனால
அன்ஃபேர் அட்வான்டேஜை எடுத்துக்கிறாங்க. என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடித்தமான மக்கள், இல்லன்னா க்ளோஸா இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க டாப் பொசிஷன்ல. ஸோ இன் மெனி பார்ட்டிஸ் த டாப் பொசிஷன் ஆர் ஆல்வேஸ் கண்ட்ரோல்டு பை மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி. இப்போ இந்த டாப் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த மெம்பர்ல ஃபேமிலியில இருக்கிற அந்த மெம்பரோட ஃபேமிலியில இருக்காங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா டாப் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அன்ஃபேர் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தட் பார்ட்டி. ஸோ இது வந்து மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து அன்ஃபேரா இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ பேட் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ இது வந்து டெமோக்ரஸிக்கு ஒரு பேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெமோக்ரஸி வந்து மக்களை தான் ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொல்ற மக்களாவே கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன என்ன நடக்குது? அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பிடித்தமான மக்களை வந்து சூஸ் பண்றது, இல்லைன்னா டாப் பொசிஷன்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டு வர்றது. ஸோ இது நடக்கிறதுனால இந்த டெமோக்ரஸி என்ன என்ன என்னவா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க, பேட் டெமோக்ரஸி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் பீப்புள் ஹூ டு நாட் ஹேவ் adequate எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பாப்புலர் சப்போர்ட் கம் டு ஆக்குபை பொசிஷன் ஆஃப் பவர். ஸோ இப்போ இந்த பவர்ல யார் வர்றாங்க அப்படின்னா, சரியா எக்ஸ்பீரியன்ஸ் adequate போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாகவும் பாப்புலர் சப்போர்ட் இல்லாதவங்க தான் இப்போ வந்து பொசிஷன்ல அந்த பவர்ல வந்து வர்றாங்க. ஸோ திஸ் டெண்டன்சி இஸ் present in some measure all over the world, including in some of the older democracies. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெஷர் எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. இன்க்ளூடிங் ஓல்டர் டெமோக்ரஸிஸ். ஓல்டர் டெமோக்ரஸிஸ்லையும் இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சேலஞ்ச். So next one, the third challenge. The third challenge is about the growing role of money and muscle power in parties, especially during elections. So third challenge அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோல் ஆஃப் மணி அண்ட் மசில் பவர். யார் வந்து அதிகமாக பணம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து எலெக்ஷன்ல அவங்களுடைய ரோல் தான் வந்து அதிகமா இருக்கும். யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ, பணபலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பணபலம், மனித பலம் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ரோல் தான் வந்து எஸ்பெஷலி எலெக்ஷன்ல அதிகமா இருக்கும். சின்ஸ் பார்ட்டிஸ் ஆர் ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் வின்னிங் எலெக்ஷன்ஸ், தே டென்ட் டு யூஸ் ஷார்ட்கட்ஸ் டு வின் எலெக்ஷன். இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமா ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எலெக்ஷன்ல வின் பண்றது தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க எலெக்ஷன்ல வின் பண்றதுக்காக. தே டென்ட் டு நாமினேட் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் கேன் ரேஸ் லாட் ஆஃப் மணி. ஸோ இப்போ வந்து நாமினேட் பண்ணுறது, இப்போ கேண்டிடேட்ஸை நாமினேட் பண்ணணும் அப்படின்னா யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ரிச் பீப்புள் அண்டு கம்பெனிஸ் ஹூ கிவ் ஃபண்ட்ஸ் டு தி பார்ட்டிஸ் டென் டு ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த பாலிசிஸ் அண்டு டிசிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி. இப்போ இந்த ரிச் பீப்புள், இந்த கம்பெனிஸ் இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நிறைய ஃபண்டு வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசிஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க பார்ட்டிக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிக்கிறாங்க. இவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அதாவது ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாங்க. அவங்களுக்கு பிடித்தமான பாலிசிஸை கொண்டு வரணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் மேக்கிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ரிச் பீப்புளும் கம்பெனிஸும் பணம் அதிகமாக கொடுக்கறதுனால இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இன் சம் கேசஸ் பார்ட்டிஸ் சப்போர்ட் கிரிமினல்ஸ் ஹூ கேன் வின் எலெக்ஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, கிரிமினல்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது எலெக்ஷன்ல வின் பண்றதுக்காக. டெமோக்ராட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் ஒரீட் அபவுட் தி இன்க்ரீசிங் ரோல் ஆஃப் ரிச் பீப்புள் அண்ட் பிக் கம்பெனிஸ் இன் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ். இப்போ இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல யாரோட ரோல் பார்த்து ரொம்ப ஒரி பண்றாங்க, இந்த ரிச் பீப்புள் அண்ட் பிக் கம்பெனிஸ் இவங்களோட ரோல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதை பார்த்து யார் வருத்தப்படுறாங்க அப்படின்னா இந்த டெமோக்ராட்ஸ் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ரோல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சேலஞ்ச். So next one, the fourth challenge. The fourth challenge is that very often parties do not seem to offer a meaningful choice to the voters. இப்போ இந்த political parties வந்து votersக்கு meaningful choice வந்து கொடுக்கறது இல்லை. அதுதான் ஃபோர்த் சேலஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மீனிங்ஃபுல் சாய்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஐடியாலஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஐடியாலஜிஸ் இருக்கிற பார்ட்டிஸ்க்கு வந்து
சூஸ் பண்ணுவாங்க, வோட் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு பிடித்தமான பாலிசிஸ் அண்ட் ப்ரோகிராம்ஸ் அத சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து வோட் போடுவாங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனிங்ஃபுல் சாய்ஸ் வந்து குடுக்குறதில்ல. ஏன்னா, எல்லா ஐடியாலஜிஸும் சேமா தான் இருக்கு. அதனால வோட்டர்ஸ்க்கு வந்து மீனிங்ஃபுல் சாய்ஸ் குடுக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன் ஆர்டர் டு ஆஃபர் மீனிங்ஃபுல் சாய்ஸ் பார்ட்டிஸ் மஸ்ட் பி சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம மீனிங்ஃபுல் சாய்ஸ் வோட்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் ரீசெண்ட் இயர்ஸ் தெர் ஹாஸ் பீன் எ டிக்ளைன் இன் தி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் அமங் பார்ட்டிஸ் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ வேர்ல்டில் இருக்கிற நிறைய பார்ட்ஸில் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு உள்ள இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குள்ள இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இல்லைன்னா நம்ம இப்படி கூட சொல்லலாம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மத்தியில் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு இப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லேபர் பார்ட்டி அண்ட் தி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இன் பிரிட்டன் இஸ் வெரி லிட்டில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளே இருக்கிற டிஃபரன்சஸ் ரொம்பவே கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They agree on more fundamental aspects but different only in detail how policies are to be framed and implemented. ஸோ இப்போ வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பிரின்சிபிள்ஸ், ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த பாலிசிஸை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. In our country too, the differences among all the major parties on economic policies have reduced. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தோன்னா இந்த மேஜர் பார்ட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்குள்ள இந்த எக்கனாமிக் பாலிசிஸ், ஸோ அதோட டிஃபரன்ஸ் கூட ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் ரியலி different policies have no option available to them. ஸோ இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நமக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை. நோ ஆப்ஷன் அவைலபிள் டு தம், நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. Sometimes people cannot even elect very different leaders either because the same set of leaders keep shifting from one party to another. ஸோ இப்போ நம்ம மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் லீடரை எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க வந்து எலெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த சேம் செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அதனால மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் லீடர்ஸை எலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ரீஃபார்ம்டு. ஸோ இப்போ இங்கே ரீஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா சேஞ்சஸ். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட அவங்க கிட்ட எப்படி சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் ஆர்டர் டு ஃபேஸ் தீஸ் சேலஞ்சஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீட் டு பி ரீஃபார்ம்டு. இப்போ 4 சேலஞ்சஸ் வந்து நம்ம பார்த்தோம், 4 சேலஞ்சஸ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் எப்படி வந்து ரீஃபார்ம் பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட எப்படி வந்து ரீஃபார்ம் பண்ணணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ த கொஸ்டின் இஸ், ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில்லிங் டு ரீஃபார்ம். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வில்லிங் இருக்கா ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்க விருப்பப்படுறாங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இஃப் தே ஆர் வில்லிங், what has prevented them from reforming so far. ஸோ இப்போ அவங்க வில்லிங்காக இருக்கலாம், சரி ஓகே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அது அவங்களுக்கு எது தடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் எது அவங்கள தடுக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அப்படி மாறணும் அப்படின்னா எது அவங்கள தடுக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இஃப் தே ஆர் நாட் வில்லிங், இஸ் இட் பாசிபிள் டு ஃபோர்ஸ் தம் டு ரீஃபார்ம். ஸோ இப்போ அவங்க வில்லிங்காக இல்லை அப்படின்னா பாசிபிளாக கேட்குறாங்க, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரீஃபார்ம் பண்ண வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டிசன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேஸ் திஸ் கொஸ்டின். ஸோ இப்போ மக்கள் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாகவே இருக்கிற இந்த சிட்டிசன்ஸ்க்கு இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் நாட் எ சிம்பிள் கொஸ்டின் டு ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு சாதாரண கொஸ்டின் கிடையாது ஆன்சர் பண்ணுறதுக்கு. இன் எ டெமோக்ரஸி த ஃபைனல் டிசிஷன் இஸ் மேடு பை லீடர்ஸ் who represent political parties. ஸோ இப்போ டெமோக்ரஸியில் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதில் லீடர்ஸ் தான் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க.
people can replace them but only by another set of party leaders. இப்போ மக்களால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அவங்கள. ஆனா எதை வச்சு வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இன்னொரு செட் ஆஃப் பார்ட்டி லீடர்ஸை வச்சு தான் மாற்ற முடியும். If all of them do not wish to reform, how can anyone force them to change? இப்போ எல்லாருமே வந்து விருப்பம் இல்லை, அதாவது சேஞ்சஸ் ஆறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா ஹவு கேன் எனி ஒன் ஃபோர்ஸ் தம் டு சேஞ்ச்? அவ எப்படி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின் இங்க. ஸோ லெட் அஸ் லுக் அட் சம் ஆஃப் த ரீசன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இன் அவர் கண்ட்ரி டு ரீஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் இட்ஸ் லீடர்ஸ். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ரீசன்ட் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சில சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதுக்கப்புறமா அவங்களுடைய லீடர்ஸ், அவங்கள ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக, சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சஜஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து the constitution was amended to prevent elected MLAs and MPs from changing parties. இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த எலெக்டட் எம்எல்ஏஸும் எலெக்டட் எம்பிஸும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறுறதை தடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் டன் பிகாஸ் மெனி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேர் இன்டல்ஜிங் இன் டிஃபெக்ஷன். ஸோ இது வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டிஃபெக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால. இன்டல்ஜிங் அப்படின்னா ஈடுபடுறது. ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டியில் போகிறத ஈடுபடுறத தடுக்கிறதுக்காக தான் இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. in order to become ministers or for cash rewards. எதுக்காக இந்த டிஃபெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆறதுக்காகவும் கேஷ் ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டி வந்து சேஞ்ச் ஆகி போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் த லா சேஸ் தட் இஃப் எனி எம்எல்ஏ ஆர் எம்பி changes parties, he or she will lose the seat in the legislature. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னால இந்த லா வந்து இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எம்எல்ஏ இல்லை இந்த எம்பி யாராச்சும் வந்து பார்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, எம்எல்ஏ இல்லைன்னா இந்த எம்பி பார்ட்டிஸ் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா he or she அவங்க வந்து அவங்களோட சீட்ஸை வந்து இழக்க நேரிஞ்சிடும். எங்க லெஜிஸ்லேச்சர்ல, சட்டமன்றத்தில் அவங்களோட சீட்ஸ் வந்து குறைஞ்சிரும், அவங்க சீட்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த லா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டி வந்து போகிறத தடுக்கிறதுக்கு இந்த லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் நியூ லா ஹேஸ் ஹெல்ப்ட் பிரிங் டிஃபெக்ஷன் டவுன். ஸோ இப்போ இந்த லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா டிஃபெக்ஷன் டவுன், அதாவது இப்போ இந்த பார்ட்டிஸ் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டி சேஞ்ச் ஆகிறாங்கல்ல, ஸோ இந்த டிஃபெக்ஷனை டவுன் பண்ணுறதுக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லா வந்து வந்திருக்கிறதுனால இந்த டிஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் திஸ் ஹேஸ் மேட் எனி டிசன்ட் ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஸோ இப்போ அட் த சேம் டைம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஹாவ் டு அக்செப்ட் வாட் எவர் த பார்ட்டி லீடர்ஸ் டிசைட். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் கூட இந்த எம்எல்ஏஸும் எம்பிஸும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லீடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ இப்போ திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லீடர்ஸோட பவர் வந்து என்ன ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகுது. The Supreme Court passed an order to reduce the influence of money and criminals. ஸோ நம்ம 4 challengesல ஒரு சேலஞ்ச் வந்து மணி அண்ட் மசில் பவர் அப்படின்னு பார்த்தோம். மணி அண்ட் மசில் பவரை அதோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சும் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறதா நம்ம ஒரு சேலஞ்சாக பார்த்தோம் நம்ம. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். என்ன ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மணி அண்டு கிரிமினல்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். Now it is mandatory for every candidate who contest elections to file an affidavit giving details of his property and criminal cases pending against him. ஸோ இப்போ இந்த ஒரு அஃபிடவிட் ஃபைல் அப்படின்றத ஒன்று சப்மிட் பண்ணணும். யார் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களா, எலெக்ஷனில் போட்டி போடுறாங்களா அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களோட அஃபிடவிட் வந்து
ஃபைலை சப்மிட் பண்ணணும் அப்படின்றாங்க. அஃபிடவிட் என்ன அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ அவங்க கிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எத்தனை கேசஸ், கிரிமினல் கேசஸ் வந்து அகைன்ஸ்டா அவங்களுக்கு மேல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். The new system has made a lot of information available to the public. ஸோ இந்த சிஸ்டம் வந்து மக்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸோட இன்ஃபர்மேஷன், இதை வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும் மக்களால. பட் there is no system of check if the information given by the candidate is true. ஸோ என்னதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அங்கே வந்து நோ சிஸ்டம் ஆஃப் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூவா, உண்மையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறது இல்லை. ஆஸ் yet we do not know if it has led to decline in the influence of the rich and the criminals. ஸோ இப்போ இதனால இந்த ரிச் அண்ட் கிரிமினல்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறது இல்லை. The Election Commission passed an order making it necessary for political parties to hold their organizational elections and file their income tax returns. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா the Election Commission வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் வைக்கிறாங்கல்ல, ஸோ அப்போ அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the parties have started doing so, but sometimes it is mere formality. ஸோ இப்போ என்னதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த அஃபிடவிட் சப்மிட் பண்றாங்க, அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சாலும் சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது இல்லை. அதனால இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா தான் ஆகுது. இட் இஸ் நாட் கிளியர் if this step has led to greater internal democracy in political parties. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்து வருமா அப்படின்றத தெரியாது. ஏன்னா இன்டர்னல் டெமோக்ரஸியில் ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்றது தெரியாது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள. ஸோ besides these many suggestions are often made to reform political parties. ஸோ திருப்பி வந்து சஜஷன்ஸ் வந்து சொல்றாங்க. A law should be made to regulate the internal affairs of political parties. ஸோ ஒரு லா வந்து கொண்டு வரணும், இன்டர்னல் அஃபேர்ஸ் அதை ரெகுலேட் பண்றதுக்காக. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குல்ல, உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத அதை ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி மேட் கம்பல்சரி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு மெயின்டைன் எ ரெஜிஸ்டர் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும். எத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வெளியில போனாங்க, எத்தனை பேர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. டு ஃபாலோ இட்ஸ் ஓன் கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டு ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி வந்து லீடர் கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையுமே இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி இருக்கணும். டு ஆக்ட் ஆஸ் எ ஜட்ஜ் இன் கேஸ் ஆஃப் பார்ட்டி டிஸ்பியூட்ஸ். இப்போ டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா சண்டை. இப்போ உள்ள ஏதாச்சும் வந்து ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஜட்ஜை ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு ஹோல்ட் ஓப்பன் எலெக்ஷன்ஸ் டு தி ஹையஸ்ட் போஸ்ட். இப்போ ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து ஒரு ஓப்பன் எலெக்ஷன் வந்து வைக்கணும். யார் வந்து தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்றத ஒரு ஓப்பன் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ், இதை வந்து ரெகுலேட் பண்ற மாதிரி ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ஷுட் பி மேட் எ மேண்டேட்டரி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கிவ் மினிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அபவுட் 1/3 டு உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ கேண்டிடேட்ஸை வந்து நிற்கிற வைக்கிறதுல 1/3 சீட் வந்து உமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உமன் கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்கணும். சிமிலர்லி தேர் ஷுட் பி எ கோட்டா ஃபார் உமன் இன் தி டிசிஷன் மேக்கிங் பாடிஸ் ஆஃப் தி பார்ட்டி. டிசிஷன் மேக்கிங் பாடிஸ்லையும் உமனுக்கு கோட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து there should be state fundings of elections. The government should give parties money to support their election expenses. ஸோ கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. எலெக்ஷன் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் அதை ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம் ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. ஸோ திஸ் சப்போர்ட் குட் பி கிவன் இன் கைண்ட். ஸோ எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ரோல், பேப்பர், டெலிஃபோன் எக்ஸெட்ரா. ஸோ இது இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வரும், பேப்பர் எக்ஸ்பென்சஸ் வரும், டெலிஃபோனுக்காக குறிய எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க, இந்த சப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த எக்ஸ்பென்சஸை எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க?
or it could be given in cash. கேஷ் பேசிஸில் கொடுக்குறாங்க, கேஷாக கொடுக்குறாங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் votes secured by the party in the last election. ஸோ இப்போ வந்து கேஷ் கொடுக்குறாங்க, இந்த பெட்ரோல், பேப்பர், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்க்கு கேஷ் கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் எத்தனை ஓட் செக்யூர் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் தான் வந்து கேஷாக கொடுக்குறாங்க. So these suggestions have not yet been accepted by the political parties. ஸோ இப்போ சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இஃப் அண்ட் வென் தீஸ் ஆர் அக்செப்டட், தீஸ் could lead to some improvement. ஸோ இதை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் இதை வந்து இந்த மாதிரியான சஜஷன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. பட் we must be very careful about legal solutions to political problems. Over regulations of political parties can be counterproductive. ஸோ இந்த மாதிரி நம்ம லீகல் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஓவர் ரெகுலேஷன் பண்ணும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படின்னா இன்எஃபெக்டிவாக ஆயிரும். திஸ் வுட் ஃபோர்ஸ் ஆல் பார்ட்டிஸ் டு ஃபைண்ட் வேஸ் டு சீட் த லா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லா கொண்டு வர்றாங்களா அதெல்லாம் சீட் பண்ணிடுவாங்க. Besides, political parties will not agree to pass a law that they do not like. ஸோ இப்போ ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்குரிய லாஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் வந்து லாஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு லா கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அந்த லா பாஸ் பண்ணவே விட மாட்டாங்க. There are two other ways in which political parties can be reformed. திருப்பி இன்னொரு 2 ways வந்து சொல்றாங்க எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. One, people can put pressure on political parties. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே ப்ரெஷர் போடலாம். ஸோ என்ன மாதிரியான ப்ரெஷர்? திஸ் கேன் பி டன் த்ரூ தி பெட்டிஷன்ஸ். ஸோ பெட்டிஷன்ஸ் போடலாம், பப்ளிசிட்டி அண்ட் அஜிடேஷன்ஸ். அஜிடேஷன்ஸ் அப்படின்னா கிளர்ச்சி. ஆர்டினரி சிட்டிசன்ஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் and the media can play an important role in this. Ordinary citizens, மக்கள், நம்ம ப்ரெஷர் குரூப், நம்ம ஆல்ரெடி நிறையாவே பார்த்தாச்சு ப்ரெஷர் குரூப்னா யாருன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியன் வந்து கவர்மெண்ட் பார்வையில் ப்ரெஷர் குரூப்பாக இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது என்ன குரூப்? இன்ட்ரெஸ்ட் குரூப். ஸோ இந்த ப்ரெஷர் குரூப். அதுக்கப்புறமா மூமெண்ட் அரசியல் அமைப்பு, இயக்கங்கள், ஆர்கனைசேஷன்ஸ். The media can play an important role. இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில். ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்காங்க. If political parties feel that they would lose public support by not taking up reforms, they would become more serious about reforms. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரீஃபார்ம் சரியாக கொண்டு வரலை அப்படின்னா, பை நாட் டேக்கிங் அப் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரலை அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு பப்ளிக் சப்போர்ட் லூஸ் ஆயிரும். அதாவது பப்ளிக் சப்போர்ட் வந்து இழக்க நேரிஞ்சிடும். அப்போ இழக்காம இருக்கணும், பப்ளிக் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? சீரியஸாக ரீஃபார்ம்ஸ் பற்றி யோசிப்பாங்க. ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத சீரியஸாக திங்க் பண்ணுவாங்க. 2, political parties can improve if those who want this joint political parties. The quality of democracy depends on the degree of public participation. ஒரு குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை பொறுத்து இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீஃபார்ம் பாலிட்டிக்ஸ் இஃப் ஆர்டினரி சிட்டிசன் டு நாட் டேக் பார்ட் இன் இட் அண்ட் சிம்பிளி கிரிட்டிசைஸ் இட் ஃப்ரம் தி அவுட் சைட். இப்போ ஆர்டினரி சிட்டி இந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த ஆர்டினரி சிட்டிசன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி. ஆனால் அவங்க எந்த ஒரு பங்கு டேக் பார்ட் அப்படின்னா பங்கு வகிக்காமல் இருக்கிறது பாலிட்டிக்ஸில். ஸோ ஒரு ஆர்டினரி சிட்டிசன் வந்து சும்மா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி அவங்க கொண்டு வர்ற பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ஆனால் அதுக்குரிய ரீஃபார்ம்ஸ் வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு எந்த ஒரு பங்கும் வகிக்கலை அப்படின்னா அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி ரீஃபார்ம் வந்து பண்ணுவாங்க? அது டிஃபிகல்ட் தானே. The problem of bad politics can be solved by more and better politics. So இந்த மாதிரி bad politics, the problem of bad politics can be solved by more and better politics. So இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த bad politics வந்து என்ன ஆகும்? பெட்டர் பாலிட்டிக்ஸாக மாறும். We shall return to this theme in the final chapter. ஸோ ஃபைனல் சாப்டரில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.